என ஏற்கனவே பிறந்த வழிவளோ உனக்கென பிறந்தவ ரெக்க கட்டி பறந்தவ இவதான். தேனு, சஞ்சய் எங்க? அக்கா, அவர் வீட்லயே இருக்கிறது இல்ல, அங்கே இங்கேயும் போயிட்டு இருக்காரு. நானே உங்களை வந்து பார்க்கலான் இருந்தேன். உங்க வீட்டுக்கார்ட்ட சொல்லி சஞ்சய் தம்பிக்கு ஏதாவது வேலை வாங்கி தர முடியுமா? அவன் 10வது தானே படிச்சிருக்கான். அவனுக்கு எப்படி வேலை கிடைக்கும் தேனு? ஏதோ ஒன்று பண்ணுங்கக்கா. நீங்க முயற்சி பண்ணா கண்டிப்பா எப்படியாவது வேலை கிடைச்சிடும். அதான் உங்களை வந்து பார்த்து சொல்லலான் இருந்தேன். சரி, நான் எதுக்கு அவர்கிட்ட கேட்டு பார்க்கறேன். என்ன சொல்றாருன்னு தெரியலையே. வள்ளி, என்னது வள்ளியா? என்ன இந்த பைத்தியக்காரி சூழ்நிலை தெரியாம இங்க வந்திருக்கிறா? இவ்வளவு வட்டூழியம் பண்ணி போட்டு எந்த மூச்சு வச்சுக்கிட்டு இங்க வந்தான்னு தெரியலையே. ஐயோடி, இவளை நாம என்னன்னு சொல்றது? வா வள்ளி. நெட்டவள்ளி அக்கா, என்ன இப்படி பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க? அது ஒண்ணு இல்ல வள்ளி, திடீர்னு வந்தியா, அதான் அதிர்ச்சியில வாயடைச்சு போய் நிக்கிறேன். அண்ணி, பெரியம்மாவிங்க. நான் பெரியம்மாவை பார்த்துட்டு போலான் தான் வந்தேன். அத்தையா? எதுக்கு அத்தைய பத்தி கேக்குற? வள்ளி, நீ போயிட்டு 2 நாள் கழிச்சு வரியா? என்ன போயிட்டு 2 நாள் கழிச்சு வரதா? எவ்வளவு தைரியம் இருந்தா நீங்க இப்படி சொல்லுவீங்க? இது மட்டும் எங்க பெரியம்மாக்கு தெரிஞ்சது, உங்களை அவ்வளவுதான் உண்டு இல்லைன்னு பண்ணிடுவாங்க. ஆமா ஆமா, நீ வந்தது தெரிஞ்சாலும் என்ன உண்டு இல்லைன்னு பண்ணிடுவாங்க. என்ன ஒரே சத்தமா இருக்குது? நீ எதுக்கு அத்தா இங்க வந்த? இங்க என்ன வேலை உனக்கு? நெட்டவள்ளி அக்கா, உங்களை பார்த்து எங்க அம்மா எப்படி கேக்குறாங்க பாருங்க. அத்தை, என்னையா கேட்டீங்க? உன்னலடி அம்மா, நான் பக்கத்துல நிக்கிறாளே கூட்டவள்ளி, அவளைத்தான் கேட்டேன். உனக்கு என்ன அத்தா இங்க வேலை? பெரியம்மா, பெரியம்மா பெரியம்மான்னு கூப்பிட்டியேடி. நான் என் பையனுக்கும் கொழுந்தியால கேட்டப்பவே அவ வேற ஒரு பையனை லவ் பண்றான்னு சொல்லியிருந்தா என் பையன் இப்ப கண்ணை கசக்கிட்டு இருப்பானா? உன் கொழுந்தியால கேட்டதுக்கு என்னை வச்சு நல்லா செஞ்சுட்டீங்கடி எல்லாம். இல்ல பெரியம்மா, அவ லவ் பண்ணதே எனக்கு தெரியாது. எனக்கு அந்த விஷயமே இப்பதான் தெரியும். ஆமா ஆமா, உனக்கு ஒன்றும் தெரியாது. உனக்கும் காயாளுக்குமே ஒண்ணுமே தெரியாது. ஏன் பெரியம்மா இப்படி எல்லாம் பேசுற? ஒரு நாள் நீ என்ன இப்படி பேசுனது இல்லையே பெரியம்மா. ஆமாண்டி, இனிமேல் உன் மூஞ்சில கூட நல்லா முழிக்க கூடாது. என்ன பண்ணி தொலைக்கிறது? எங்க கூட பிறந்தவளுக்காக எல்லாம் பார்க்க வேண்டியதா இருக்குது. பெரியம்மா, இப்படி எல்லாம் பேசாத பெரியம்மா, எனக்கு கஷ்டமா இருக்குது. அழுகலைக்கே வருது பெரியம்மா. நான் போறேன் பெரியம்மா. வந்துட்டா பெரியம்மா பொரியமானுக்கிட்டு. யாரு பேசுறது? நம்ம அத்தையா பேசுறது? இப்படியெல்லாம் பேச மாட்டாங்களே. என்னக்கா நடக்குதுங்க? என்ன நடக்குதுன்னு தெரியல, ஆனா எல்லாம் நல்லபடியாத்தான் நடக்குது. சந்தோஷப்பட்டுக்கோ. சஞ்சய்க்கு வேற ஏதாவது புள்ளை பார்க்க ஆரம்பிக்கிறீங்களா? பண்ணனுக்கா. கொழுந்தனாருக்கு கல்யாணம் பண்ணாதான் இங்க பூ பூக்குமா. அதனால அவருக்கு சீக்கிரமா கல்யாணத்தை பண்ணி வைக்கணும். அந்த பையனுக்கு சீக்கிரம் முடிச்சு கல்யாணத்தை பண்ணி வைங்க. சேர்க்க சரியில்லை, பாத்துக்க தேனு. என்னக்கா சொல்றீங்க? ஆமா தேனு, ஏதோ எனக்கு தெரிஞ்ச சொல்ற. சஞ்சய்க்கு கொஞ்சம் கூட சேர்க்க சரியில்லை, பாத்துக்கோ. இப்படியே ஓச்சுன்னா சஞ்சய் உங்க கையில அடங்க மாட்டேன், அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். ஜாதகம் பாத்தீங்களே, பிள்ளைக்கும் பையனுக்கும் ஒத்து வருதா பொருத்தமல்ல? அதெல்லாம் நல்லா தான் இருக்குது. நாங்க மாப்பிள்ளையில தான் 2 கல்யாணம் இருக்குதாமா. அதனால வாழை மரத்துக்கு தாலி கட்டி மரத்தை வெட்ட சொன்னாங்க. கம்முன்னு நம்ம பையனுக்கே கொடுத்துருந்தா எந்த தொந்தரவும் இருந்திருக்காது. சரி, இனி அவ ஆசைப்பட்டுட்டா சந்தோஷமா இருக்கட்டு. அம்மா, பெரியம்மாவும் ஜாதகம் பார்க்க வந்திருந்தாங்க. வள்ளி, எதுக்கிட்டு இப்படி அழுதுகிட்டு வர்ற? என்னாச்சு? அம்மா, நான் பெரியம்மா வீட்டுக்கு போயிருந்தேன். பெரியம்மா என்னை கண்டபடி திட்டாங்கம்மா. எனக்கு ரொம்ப கஷ்டமா போச்சு. இத்தனை வருஷத்துல ஒரு நாள் கூட என்ன பெரியம்மா அப்படியெல்லாம் திட்டுனது இல்லை. ஆனா இப்போ
பெரியம்மாவுக்கு கோவம் தணிஞ்சா அவங்களே வந்து பேசுவாங்கல்ல. அதுக்குள்ள என்ன அவசரம் உனக்கு? உன்னாலதான் இத்தனை பிரச்சனையும். அம்புட்டு பாசமா இருந்தது பெரியம்மா, அதையே இப்படி சண்டை ஓட்டு மூஞ்சி இழுத்துட்டு போற மாதிரி நீ பண்ணிட்டல்ல. என்னென்ன நீ இப்படி பேசுற? ஆமாமா, நானும் உன்னை பேசலைனா உனக்கு கொழுப்பு மண்டையில ஏறி நின்னுக்கு. சை, உங்ககிட்ட பேசுறதுக்கு நான் கம்முன்னு போயிடலாம். என்ன வெளியில ஒரே சத்தமா கிடக்குது, என்னதுன்னு தெரியலையே. அவன் பேசுனதெல்லாம் உன் காதுல விழுந்துதா? ஒழுங்கா போய் வேலை வெட்டிய பார். தேவையில்லாம அங்க போய் அக்கா கோவத்தை எச்சுப்படுத்தாத. எல்லாம் சரியாயிடும், நீ முதல்ல அழுவாத. இவர் ஒருத்தர் குழந்தை மாதிரி கோச்சுக்கிட்டு வந்து இங்க உட்காந்துக்குவாரு. இவரை சமாதானப்படுத்துறக்குள்ள என்னாச்சுங்க? எதுக்கு இவ்வளோ கோவமா இருக்கீங்க? பெரியம்மா தேனுக்கிட்ட என்ன சொன்னாங்க தெரியுமா? ரோட்ல நிக்கிறவங்ககிட்ட எல்லாம் உனக்கு என்ன பேச்சுன்னு கேக்குறாங்க. எனக்கு எவ்வளோ கஷ்டமா இருந்தது தெரியுமா? எங்க அம்மாக்கு அப்புறம் என்னை பெரியம்மா தான் பார்த்து பார்த்து வளர்த்தாங்க. என்ன மட்டும் இல்லை, வள்ளி மேலேயும் அம்புட்டு பாசமா இருப்பாங்க. ஆனா அவங்களே இப்படி ஒரு வார்த்தை சொன்ன உடனே என் மனசு தாங்கவே இல்லை. என்னங்க நீங்க சின்ன குழந்தை மாதிரி அழுதுட்டு இருக்கீங்க? நீங்க அழுதா எனக்கும் அழுக வருது. நீங்க அழாதீங்க. நீ அழாத லட்சுமி, இதுக்கு உனக்கு என்ன சம்மந்தம்? உனக்கு அவங்க பெரிய மாமியார் மட்டும்தான், ஆனா அவங்க எனக்கு இன்னொரு அம்மா. இந்த வள்ளியால இன்னும் எவ்வளோ கஷ்டத்தை தான் நான் அனுபவிக்கணும்னு இல்லை. நீங்க கவலைப்படாதீங்க, இனி வள்ளி பிரச்சனையை நான் பாத்துக்கிறேன். அது எப்படி உன்னால முடியும்? உன்னால தனியே எதையும் பண்ண முடியாது லட்சுமி. அப்ப நம்ம 2 பேரும் சேர்ந்து பண்ணுவோம். வள்ளி, சொல்லுங்க நீ. ஃபோன் பார்த்துக்கிட்டு இருக்கிறியா? சரி, நான் புடக்காளி பக்கம் துணியெல்லாம் நனைச்சி வச்சிருக்கேன், போய் துவைச்சிட்டு வந்துடுறியா? என்ன நீ? நானா? நான் போய் துணி துவைச்சிட்டு வர்றதா? ஆமா, நீ தான். கிச்சனில் எனக்கு நிறைய வேலை இருக்கு. குழந்தைங்க துணியெல்லாம் நிறைய சேர்ந்துக்குச்சு. சீக்கிரம் போய் துவைச்சிட்டு வந்து காய போட்டுரு, அப்பதான் சீக்கிரம் காயும். சாயந்தரமா எடுத்து வச்சிடலாம், சரியா? அண்ணி, எனக்கு கையில் துவைக்கவெல்லாம் வராது. நான் ஊர்லேயே வாஷிங் மிஷினில் தான் போடுவேன். அதனால என்ன? இன்னைக்கு ஒரு நாள் கையில் துவை, நாளைக்கு வாஷிங் மிஷின் கொண்டனை வாங்கி தர சொல்லலாம். என்ன முழிக்கிற? சீக்கிரம் துவைச்சிட்டு வா. எங்கிட்டயும் அதிகாரம் பண்றாங்க பாரு, எவ்வளவு லுல்லு. இருக்கட்டும் இருக்கட்டும், அம்மா வந்த உடனே அப்புறம் பாத்துக்கிறேன் எல்லாத்தையும். வள்ளி, போயிட்டியா? போயிட்டேன் அண்ணி. எல்லாம் என் தலை எழுத்து. அட கடவுளே, இன்னைக்கு இவ்வளவு துணி இருக்குது. இந்த அன்னைக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்குது? நான் ஒத்த ஆள இவ்வளவு துணி எப்படி துவைப்பேன்? பொண்டாட்டி, என்னங்க காலங்கத்தாலேயே வந்து கொஞ்சிட்டு இருக்கீங்க இன்னைக்கு? ஏண்டி, எதுக்கு நீ பீரோக்குள்ள இருக்க துணியெல்லாம் எடுத்து கூடக்குள்ள போட்டு கொண்டு போன? அதுவா, அது ஒரு ஆப்ரேஷன். ஆப்ரேஷனா? ஆமா, நம்ம சந்தோஷமா இருக்கணும்னா உங்க தங்கச்சி பொட்டி படுக்கையெல்லாம் தூக்கிட்டு ஓடணும்ல, அதுக்கான குட்டி ஆப்ரேஷன். இப்பதான் ஆரம்பிச்சிருக்கேன், போக போக தெரியும். சரி, உன்னோட முயற்சியை நீ செய், பலனை பார்ப்போம். ஆமா பொண்டாட்டி, நீ என்ன ரொம்ப அழகா இருக்க?